முதலமைச்சர் ஆனதற்கு பின்பு உங்க லாங்குவேஜையும் மாத்தணும், உங்க பாடி லாங்குவேஜையும் மாத்தணும். முதலமைச்சருக்கு அடிக்கடி நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்க நீங்க ஞாபகப்படுத்தணும் போல இருக்கு. இல்லைன்னா அவர் திடீர்னு பிரச்சார அப்படின்னா இப்ப எதிரி யாருன்னு கேட்கிறாரு. இப்ப எதிர்கட்சி யாருன்னு சொல்ல வேண்டியது இல்லை. எல்லா கட்சிகளுமே விமர்சனம் வைப்பாங்க. எதிர்கட்சின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல இன்னும் முந்தைய ஆட்சியோட பிரச்சனைகள் இருக்கு எனக்கு சொல்றாரு. 20 நாட்கள் பெரிய இடம் கிடையாது, பெரிய குறைந்த நாட்கள் கிடையாது. ஆக அவருக்கு இன்னும் அதிகாரத்துல வந்ததற்கு பின்பு முதலமைச்சராக பணியாற்றுவதற்கான சூழ்நிலை கிடைத்த பின்பு முதலமைச்சராக பணியாற்றுகிறாரா என்று நமக்கு தெரியல. ஒருவேளை டைரக்டர் ஒருத்தர் சொல்லணும் போல இருக்கு, நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க அதனால முதலமைச்சர் மாதிரி நடந்து கொள்ளுங்க என்று. இது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பிக்கப் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அது நம்ம பாடி லாங்குவேஜை நம்ம பார்த்தோம், அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அதனாலதான் நாங்க சொல்றோம், முதலமைச்சர் ஆனதற்கு பின்பு உங்க லாங்குவேஜையும் மாத்தணும், உங்க பாடி லாங்குவேஜையும் மாத்தணும். உங்க லாங்குவேஜும் மாறல, பாடி லாங்குவேஜும் மாறல அப்படின்னா நீங்க இன்னும் பிரச்சார மூடுலயே இருக்கீங்களா அப்படின்றது